இந்த வீடியோ பதிவில் நம்ம அன்னாபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. இந்த நிகழ்வு அப்போ சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால், அதாவது சாதத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்வாங்க. ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோம். முதல்ல 5 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், தயிர், சந்தனம், கதம்பப்பொடி, இளநீர் போன்ற 5 வகையான பொருட்கள். அடுத்து அன்னத்தில் தேவையான அளவு நீரை சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் முடிந்ததுக்கு அடுத்து அன்னம், காய்கறிகள், பழங்கள் போன்ற பொருட்களை வைத்து அலங்காரம் பண்ணுவாங்க. அன்னாபிஷேகத்தோட பலன்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி கூறப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை கண்டால் தொழில், வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்வில் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதும் கிடைக்கும். நிதிநிலை எப்போதும் சீராக இருக்கும். நீங்களும் உங்கள் அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அன்னாபிஷேகத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.